ஓகே. ரீஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, இப்ப என்ன பண்றோம்? அக்சஸ் கொடுத்துட்டு நம்ம இது பண்றேன். ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஃபெயில் ஆகுது. ஏன் டிஎம்எஸ்எஸ்கியூஎல் டேட்டா இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரைட் கிளிக் ரீஸ்டோர் டேட்டாபேஸ் டிவைஸ். ரீஸ்டோர் வித் நோ ரெக்கவரி மோட். ரெக்கவரி ஸ்டேட் வந்து ரீஸ்டோர் வித் நோ ரெக்கவரி மோட் பண்றேன். ஒரிஜினல் ஃபைல் வந்து இங்க இருக்கு. ரீஸ்டோர் பண்ண வேண்டியது. ஓகே, இங்க பேரை மாத்தி கொடுப்போம். ஒரே சர்வருங்கிறதுனால இந்த குழப்பங்கள் வரும். 123 _123 _123 ஃபெயில் ஆகுது. ஃபெயில் ஆகுதுன்னு தெரியல. வேலிடி டார்கெட் ஃபைல் கிரியேஷன் அக்சஸ் கொடுத்தாச்சு. இந்த நேம்ல அங்க இல்ல. எல்எஸ்டிபி மேனுவல் பேக்கப் இல்ல. ஓகே, ரீலோகேட். டேட்டா லாக் ஃபைல் ஃபோல்டர் வந்து ஈல MySQL லாக். ஓகே, இப்போ பாருங்க, சில இருந்து டில போய் உட்காந்துக்குது. ஓகே, இப்போ ரீஸ்டோர் ஆகுது பாருங்க. ரீஸ்டோர் ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, மேனுவல் எல்எஸ்டிபி ரீஸ்டோரிங் அப்படின்னு தெரியுதா? ரீஸ்டோரிங் ஏன் பிராக்கெட்ல வருதுன்னா, நம்ம ரெக்கவரி ஸ்டேட் வந்து ரீஸ்டோர் வித் நோ ரெக்கவரின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம லாக் ஷிப்பிங் எனேபிள் பண்ண போறோம். அதனால ரீஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஜாப்ஸ் எல்லாம் பாருங்க, எதுவுமே இல்லை. எந்த ஜாபுமே அது ரிலேட்டடா இல்லை பாருங்க. மேனுவல் எல்எஸ்டிபிங்கிற பேர்ல. ஓகேவா? இங்கேயும் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கேயும் அந்த நேம்ல எந்த ஜாபும் இல்லை. மேனுவல் எல்எஸ்டிபி அப்படிங்கிற பேர்ல எந்த ஜாபும் இல்லை. இப்போ வந்து லாக் ஷிப்பிங் எனேபிள் பண்ண போறேன். ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ண மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி டிரான்சாக்ஷன் லாக் ஷிப்பிங். எனேபிள் திஸ் அஸ் பிரைமரி டேட்டாபேஸ். கிளிக் பேக்கப் செட்டிங்ஸ். இந்த நெட்வொர்க் பார்த்து செட் பண்ணணும். இ டிரைவ்ல MSSQL டம்ப்ஸ். இங்கே தான் நான் பேக்கப் எடுக்க போகிறேன். இந்த நெட்வொர்க் பார்த்து நான் காப்பி பண்ணி இங்கே கொடுக்கணும்.
என்ன பேரு? மேனுவல் எல்எஸ்டிவி. அடுத்து கிளிக் ஓகே. அடுத்து செகண்டரி சர்வர் இன்ஸ்டன்ஸ் இந்த டீட்டெயில் ஆட் பண்ணணும். கிளிக் ஆட். இங்கே கனெக்ட் பண்ணணும் எது செகண்டரி அப்படிங்கிறத. குமார் பிசி கமௌண்ட் 433 தான். கிளிக் கனெக்ட். இப்போ நம்ம இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண தேவையில்ல, இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம யூஸ் பண்றது இந்த ஆப்ஷன். நோ த செகண்டரி டேட்டாபேஸ் இஸ் இனிஷியலைஸ். நம்மளே இந்த இனிஷியலைசேஷன் பண்ணிட்டோம், பேக்கப் எடுத்தோம், ரீஸ்டோர் பண்ணோம் மேனுவலா. ஒரு தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்றோம். அடுத்து காப்பி ஃபைல்ஸ். எந்த ஃபோல்டர்ல நம்ம லாக் ஷிப்பிங் வந்து பேக்கப் எடுத்து காப்பி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். நம்ம இங்க காப்பி பண்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இஎம்எஸ்எஸ்கியூஎல் செகண்டரி டம்ப்ஸ் இப்படியும் கொடுக்கலாம். பெரும்பாலும் ஷேர்டு பார்த்தா கொடுப்போம் கம்பெனில. என்னன்னா ஒரே சர்வர் என்னோட பர்சனல் லேப்டாப்ங்கிறதுனால நீங்க லோக்கல் ஃபைலுமே கொடுக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன முறையில் ரீஸ்டோர் பண்ணணும்? நோ ரெக்கவரி மோட். கிளிக் ஓகே. க்ளோஸ் ஆயிடுச்சான்னு தெரியல எஸ்கியூஎல் சர்வர். ஓகே. சர்வர் எல்லாமே மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ க்ளோஸ் ஆயிடுச்சு. இது செகண்டரி சர்வர், இது பிரைமரி சர்வர். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால இது பிரைமரி, இது செகண்டரி. நம்ம என்ன பண்றோம், இது ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ், டிரான்சாக்ஷன் லாக் ஷிப்பிங் மோட கிளிக் பண்ணுங்க. எனேபிள் கிளிக் பேக்கப் செட்டிங்ஸ். இதை பார்த்து கொடுக்கணும். கிளிக் ஓகே. கிளிக் ஆட். செகண்டரி சர்வர் கொடுத்தாச்சு. தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா அங்க போகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் அங்க வருது இல்ல, எஸ்கியூஎல் சர்வரே சென்ஸ் பண்ணி தேர்ட் ஆப்ஷனுக்கு போகுது. நம்ம ரீஸ்டோர் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த டிபிக்கு கிளிக் இங்க வந்து பார்த்து கொடுக்கணும் எந்த பாத்துல லாக் பேக்கப் எடுத்து காப்பி பண்ணுங்கிறத. நெட்வொர்க் பார்த்து அடுத்து இந்த ஜாப் நேம் செட் ஆகிக்கும். எப்படி ரீஸ்டோர் பண்ணணும் ரெக்கவரி மோட்ல? ஸ்டாண்ட் பை மோட் பண்ணலாம், ஆனால் ஃபெயில் ஆகுது. என்னன்னா லோவர் வெர்ஷன்லேருந்து ஹையர் வெர்ஷன் போறப்ப ஸ்டாண்ட் பை மோட்ல வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது ரீஸ்டோர் பண்றப்ப பேக்கப்ஸ். கிளிக் ஓகே. இப்போ செட் ஆயிடுச்சு. மானிட்டர் சர்வர் இன்ஸ்டன்ஸ் செட் பண்றதுனாலும் பண்ணுங்க, பண்ணலாம் நானும். ஓகே. கிளிக் ஓகே. செகண்டரி ரெண்டுமே சக்சஸ் ஆயிடுச்சு பாருங்க. டெஸ்டினேஷன் கான்ஃபிகரேஷன் செட்டப்பும் சக்சஸ், பிரைமரி பேக்கப் செட்டப்பும் சக்சஸ். இப்போ இங்க போய் பாக்குறேன் ஏதாவது வந்திருக்கான்னு. வரல. என்ன ரீசன் அப்படின்னா ஜஸ்ட் கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் நம்ம செட் பண்ணிருக்கோம், நம்ம பேக்கப் எடுக்கல. ஏன்னா ஷெட்யூல் படி 15 மினிட்ஸ் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு தான் ரன் ஆகும். இந்த இருக்கு பாருங்க, இந்த ஜாப் வந்துருச்சு பாருங்க. முன்ன இல்ல ஜாப் இல்ல, எல்எஸ் பேக்கப் மேனுவல் எல்எஸ் டிபி. இங்க இப்ப இருக்கு பாருங்க. இங்க இது இந்த இருக்கு பாருங்க. இது காப்பி ஜாப், இது ரீஸ்டோர் ஜாப். இது ரெண்டுமே ரன் ஆயிருக்காது. அதான் பேக்கப் ஜாபும் ரன் ஆயிருக்காது. இப்ப நம்ம ரன் பண்ணோம்னா அங்க ஓடிடும். இங்க ஏதாவது
இங்க என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் நடக்குது அது அப்படியே காப்பி ஆயிரும். இப்போ உங்களுக்கு புரிதல் எப்படி லாக் ஷிப்பிங் பண்றதுன்னு. இது கொரி மூலமா பண்றது, ஃபில்டர் கொரி மாடல் எடுத்துட்டு பேக்கப் எடுக்கிறது, அப்புறம் ரீஸ்டோர் பண்றது செகண்டரி டேட்டாபேஸ்ல இப்போ நம்ம பண்ணோம்ல. அடுத்து எப்படி எனேபிள் பண்றது, இது ரெஃபர் பண்ணுங்க, ஷேர் பண்றேன். இது நேற்றே ஷேர் பண்ண நினைக்கிறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணது அப்படியே டீட்டெயிலாக ஸ்டெப்ஸாக இருக்கும். ஜாப் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரைட் கிளிக் பண்ணி ரிப்போர்ட்ஸ் பார்த்து. இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் எஸ்கியூஎல் சர்வர் வந்து லாக் ஷிப்பிங் வந்து எஃபெக்டிவாக யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களோட கம்பெனி ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கம்பெனி ரிப்போர்ட்டிங் இருக்குது அப்படின்னா, லாக் ஷிப்பிங் மெத்தடை யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷனில் என்னென்னலாம் இருக்க டேட்டா அதை ரியல் டைம் ரிப்போர்ட்ஸாக செகண்டரியில் வச்சு ரிப்போர்ட்டிங் பர்பஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரிப்போர்ட் செகண்டரி சர்வர்லேருந்து ஷெடியூல்டு ரிப்போர்ட் ஜென்ரேஷன் எடுத்து ப்ரொடக்ஷனில் இருக்கிற அப்படியே எங்கேயும் வருதுல்ல, அந்த லார்ஜ் பேக்கப் ஜாப் ரீஸ்டோர் பண்ணுறதுனால அங்கே இருக்க டேட்டா அப்படியே வரும். என்ன ஒரு 15 மினிட்ஸில் 20 மினிட்ஸ் டிலே ஆகி வரும் அதே டேட்டா. அது அப்படியே நீங்கள் ரிப்போர்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்போ அப்படின்னா ஸ்டாண்ட் பை மோடில் ரீஸ்டோர் பண்ணலாம். இது வந்து கிளவுட் மைக்ரேஷன் இந்த சினாரியோவிலும் இது யூஸ் ஆகும். என்னன்னா லாக் ஷிப்பிங் யூஸ் பண்ணி உங்களோட எஸ்கியூஎல் சர்வர் டேட்டா பேஸை கிளவுடுக்கு நீங்கள் மைக்ரேட் பண்ணலாம். அசூர் யூஸ் பண்ணி ஸ்டோரேஜ் வச்சு டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப் ஃபைல்ஸை காப்பி பண்ணுறோம்ல, அங்கே வந்து பவர் ஷெல் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி காப்பி பண்ணலாம். அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னருக்கு காப்பி பண்ணி நீங்கள் அங்கே வந்து அசூரில் வந்து மைக்ரேட் பண்ணி விட்டுறலாம். அடுத்து ஒரு கம்யூனிகேஷன் ப்ரொவைடர் கம்பெனி இருக்குன்னு வச்சுங்க, அங்கே வந்து லாக் ஷிப்பிங் யூஸ் பண்ணி வெவ்வேறு லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்து ரெப்ளிகேட் பண்ணலாம். எப்படின்னா ஒரு ஒரு மெயின் பிரைமரி டேட்டா சென்டர்ல ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னா, நியூயார்க்ல எதுன்னா இந்த ஏரியா இல்லை இந்த ஏரியா இந்த ஐலாண்டு வேற எங்கேயாவது உங்களுக்கு டேட்டா பேஸ் வந்து காப்பி இருக்கும் எப்பயுமே. அதனால பயப்பட தேவையில்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை வருதுன்னா, வெள்ளம் வருது இல்லை ஏதோ புயல் வருது அப்படின்னா, நியூயார்க்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னா இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், ஆக்டிவேட் பண்ணி விட்டு ஆன்லைனா. அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ரெக்கவரி, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். எப்படின்னா என்னன்னா கொஞ்சம் டேட்டா லாஸ் ஆகும். இந்த 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்னு டிலே பண்ணிருக்கீங்கல்ல, அந்த டைம் வந்து மிஸ் ஆகும், அதை எடுக்க முடியாது. கடைசி அப்ளை ஆன லாக் பேக்கப் காப்பி ஆகி ரீஸ்டோர் ஆயிருக்குல்ல, அது வரையும் நீங்கள் ரெக்கவர் பண்ணிடலாம். இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். கொஞ்சம் தான் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் தேவைப்படும் இதுக்கு. இது நிறையா நீங்கள் காப்பி எடுத்து வச்சுக்கலாம் வெவ்வேறு இடத்துல ரெடண்டன்சிக்காக. இப்போ நம்ம வந்து ஒன்று தான் பார்த்தோம், ஒரு செகண்டரி. அது மாதிரி 2-3 செகண்டரி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். செகண்டரி டேட்டாபேஸ் வந்து ஸ்டாண்ட் பை மோட்ல ரீஸ்டோர் பண்ணீங்கன்னா ரீட் ஒன்லி அக்சஸ் வச்சு ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் செட் பண்றது வந்து ரிலேட்டிவ்ல ரொம்ப சிம்பிள், ஈஸியாக தான் இருக்கும். அது இப்போ பார்த்தீங்கல்ல, இது ஃபெயிலோவர் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா மேனுவல் ஃபெயிலோவர் தான் பண்ணணும். நம்ம டிசாஸ்டர் ரெக்கவரி ஏதாவது சுச்சுவேஷன் வர்றப்ப மேனுவல் ஃபெயிலோவர் வச்சு தான் நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். இதெல்லாம் அட்வான்டேஜஸ். அதே டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் ஃபெயிலோவர் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபெயிலோவர் ஆகாதனால உங்களுக்கு எப்போ பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் நீங்கள் யார் டிபிஏவோ அவங்க வந்து லாகின் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஃபெயிலோவர் இனிஷியேட் பண்ண பிறகு தான் அப் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அது வரையும் டவுனில் தான் இருக்கும். அப்போ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோவர் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா லாஸ். இந்த ஒரு டேட்டா லாஸ் பொட்டன்ஷியல் ஃபார் டேட்டா லாஸ் இஃப் பிரைமரி சர்வர் ஃபெயில்ஸ் பிட்வீன் பேக்கப்ஸ். பேக்கப் எடுக்குது இல்ல பிரைமரி சர்வர்ல லாக் பேக்கப், சாரி, இந்த பேக்கப் எடுக்குது இல்ல, இந்த பேக்கப் எடுக்கிற நேரங்கள் இடைப்பட்ட நேரங்கள்ல இது ஃபெயில் ஆயிடுச்சு இந்த சர்வர் அப்படின்னா, அந்த இடைப்பட்ட நேரங்கள்ல உங்களுக்கு டேட்டா லாஸ் ஆகும். இந்த லாஸ்ட் பேக்கப் வரையும் டேட்டா நீங்க காப்பி ஆகி ரீஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தானே ஃபெயில் ஆயிடுச்சு, அதுக்கு அப்புறம் இருக்கிற டேட்டா நீங்க ரெக்கவர் பண்ண முடியாது. அப்போ வந்து அந்த டேட்டா லாஸ் தான் ஆகும். அடுத்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் ஜாப்ஸ் யூஸ் பண்ணி இந்த பேக்கப் எடுத்து இங்கே ரீஸ்டோர் பண்ணுறோம்ல. இப்போ ஏதோ ஒரு இங்கே வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால செகண்டரி சர்வரில் ரிப்போர்ட் டேட்டா ரன் பண்ணுற மாதிரி. இப்போ பேட்ச் போடுறாங்கன்னா நீங்கள் பிரைமரியை வந்து
பேட்ச் போடாமல் செகண்டரியில் பேட்ச் போட்ட பிறகு செகண்டரி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு பிரைமரியை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி பிரைமரியில் பேட்ச் போட்டு திருப்பி ரிவர்ஸ் லாக் ஷிப்பிங் பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி சர்வர் ஏ டு சர்வர் பி பார்த்தோமோ அது மாதிரி சர்வர் பி டு சர்வர் ஏ செட் பண்ணி விட்டுறலாம். அது மாதிரி செகண்டரி டேட்டாபேஸ் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ண முடியாது. ரீஸ்டோர் நடக்குது இல்லை 15 மினிட்ஸோ இல்லை 20 மினிட்ஸோட அந்த ஷெடியூல் இருக்குல்ல ரீஸ்டோர் ஜாப், அந்த ரீஸ்டோர் ரன் ஆகுறப்ப செகண்டரி டேட்டாபேஸ் வந்து உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. எந்த ஜாப் ரன் ஆகுறப்பன்னா இந்த ஜாப் ரன் ஆகுறப்ப இது எப்பெல்லாம் ஓடுதோ அப்போ இந்த டேட்டாபேஸை நீங்கள் ரன் பண்ண அக்சஸ் பண்ண முடியாது, இந்த லாக் ஷிப்பிங்கில் இருக்க டேட்டாபேஸை. இது வந்து லோட் பேலன்சிங் கேப்பபிலிட்டிஸ் இதுக்கு இல்லை. இங்கே பிரச்சனை ஏதாவது அப்படின்னா இன்னொரு இதில் வந்து லோட பேலன்ஸ் பண்ணி இன்னொரு பக்கம் வந்து யூசர் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேப்பபிலிட்டி இந்த செட்டப்புக்கு இல்லை, லாக் ஷிப்பிங்க்கு. இது இன்னும் நிறைய இருக்குது, இது கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி பாருங்க. இதே தான் சுற்றி சுற்றி இதே சினாரியோ தான் வரும் அங்கேயும். ரிப்போர்ட்டிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் செகண்டரியை. ஸ்டாண்ட் பை மோடில் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணியிருந்தா கிளவுட் மைக்ரேஷன் ஈஸியாக பண்ணலாம் லாக் ஷிப்பிங் வச்சு. அசூருக்கு மாற்றுறீங்க, உங்களோட ஆன் ப்ரமிசஸ் டேட்டாபேஸை வந்து கிளவுடுக்கு மாற்றுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது மல்டிபிள் லொக்கேஷனில் நான் வந்து என்னோட டேட்டாபேஸை காப்பி வச்சுக்கணும் அப்படின்னா நிறையா செகண்டரி டேட்டாபேஸ் செட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி லாக் ஷிப்பிங்கில் பார்த்துக்கலாம். ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ரெக்கவரி சொல்யூஷன் வந்து கொஞ்சம் ரிலையபிளாக இருக்கும். பெருசாக ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் தேவைப்படாது இதுக்கு. இந்த இப்போ கிளஸ்டர் அப்படின்லாம் எடுத்துக்கிங்கன்னா நிறையா செலவாகும். அப்புறம் நிறையா நீங்கள் மல்டிபிள் காப்பீஸ் வச்சுக்கலாம் வேறு வேறு செகண்டரி சர்வரில். செகண்டரி டேட்டாபேஸ் வந்து ஸ்டாண்ட் பை மோடில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரீட் பண்ணலாம். கொஞ்சம் செட்டப் வந்து ஈஸியாக தான் இருக்கும். மற்ற ஹை அவைலபிலிட்டி கான்செப்டை கம்பேர் பண்ணும்பொழுது லாக் ஷிப்பிங் செட்டப் வந்து ஈஸி, மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டேட்டா லாஸ் இருக்கும், மேனுவல் ஃபைல் ஒரு இந்த மாதிரி லோட் பேலன்சிங் இங்கே இருக்காது. இதுதான் லாக் ஷிப்பிங். ஒரு ரீகேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேற்று போன கிளாஸ் மண்டே கிளாஸில் ஷேர் பண்ண நோட்ஸையும் ரெஃபர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. நான் அந்த நோட்ஸும் ரெக்கார்டிங்கும் ஷேர் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ரீஸ்டோர் ஆச்சு இல்லை செகண்டரியில், ஒரு பெரிய டேட்டாபேஸ் ரொம்ப நேரம் ரீஸ்டோர் ஆகுது, எவ்வளோதான் நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரீஸ்டோரிங் அப்படின்னு இருக்கு பாருங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் முடிஞ்சிச்சுன்னு தெரியாது. அப்போ இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணீங்கன்னா தெரியும் என்ன செஷனு, என்ன கமாண்டு, பேக்கப் கமாண்டா, ரீஸ்டோர் கமாண்டா, எவ்வளோ ஸ்டேட்டஸில் இருக்குது, எவ்வளோ பர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 10%, 20%, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் இந்த கொரியை ரன் பண்ணி எடுக்கலாம். இது வந்து எப்போ யூஸ் ஆகணும், அந்த கொரி எப்பெல்லாம் உங்கள் டேட்டாபேஸ் வந்து பேக்கப் எடுக்கிறீங்களோ இல்லை ரீஸ்டோர் பண்ணுறீங்களோ அப்போ எவ்வளோ ரன் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நான் இதுவும் ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு இவ்வளோதான். மற்ற ஹையபிலிட்டி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இது எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. நம்ம வந்து லாக் ஷிப்பிங் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். எப்படி பிரைமரி செகண்டரி சர்வர் செட் பண்ணி எப்படி பிரைமரி டேட்டாபேஸை வந்து செகண்டரி டேட்டாபேஸாக லாக் ஷிப்பிங் மோட் மூலமாக கிரியேட் பண்ணுறது பார்த்தோம். மேனுவலாக பேக்கப் எடுத்து மேனுவலாக ரீஸ்டோர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணாமல் லாக் ஷிப்பிங்கும் செட் பண்ணி பார்த்தோம். ஜஸ்ட் லாக் ஷிப்பிங் மட்டும் இனிஷியலைஸ் பண்ணி செகண்ட் டேட்டாபேஸை வந்து விசார்ட் மூலமாக கிரியேட் பண்ணாமல். எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? எதுவும் டவுட்ஸ்னா கேளுங்க. இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரைடே பார்ப்போம். அடுத்த கிளாஸ் வந்து இன்னொரு ஹை அபிலிட்டியில் பார்ப்போம். வெல்கம். We'll see next class. Thank you. Thank you everyone. Bye bye.